ஹாய், வெல்கம் டு ஆக்டிவ் டூரிசம். இன்றைக்கி பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் டிஎன் பாஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வர லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அவுட் சைடு இந்தியா, வித்தின் இந்தியான்னு ரெண்டு வரும். வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு அவுட் சைடு அது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருமே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களா தான் இருக்கும். ஸோ வித்தின் இந்தியாங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா அதில் இருக்கிற நம்பரை அப்படியே டைப் பண்ண வேண்டியது தான். கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அப்படியே டைப் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை இந்த 3 ஏரியாவில் எங்கே போகிறதுக்காக நீங்கள் பாஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்கும். இப்போ நம்ம வால்பாறை போகிறோம் அப்படின்னா வால்பாறைன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேர், எதுக்காக வரீங்க அப்படின்னா நம்ம டூரிஸ்ட்டாக போகிறோம்னா டூரிசம் அப்படின்னு கொடுத்துருங்க. வெஹிக்கிள் நம்பர் கேட்கும். வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துட்டு மொத்தமாக இப்போ பைக்காக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 2 பேர் தான். காராக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை பேர் போகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. கார் எந்த வருஷம் மேனுஃபேக்சரிங்னு கேட்பாங்க. இல்லாட்டி பைக்கோட மேனுஃபேக்சரிங் இயர் என்னென்னு கொடுத்துருங்க. இது பெட்ரோலா, டீசலா, ஃபஸ்ட் இது என்ன மாதிரி வெஹிக்கிள் அப்படிங்கிறத கேட்கும். என்ன மாதிரி வெஹிக்கிள்ன்றதை கொடுத்துருங்க. காரா, பைக்கா அதை கொடுத்துருங்க. அடுத்தது என்ன பெட்ரோலா, டீசலா, என்ன மாதிரி டைப்புன்னு கேட்கும். அதை கொடுத்துருங்க. நம்ம என்னைக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என்னைக்கு அங்கேருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வர போகிறோம் அப்படிங்கிறதையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க அப்படின்றதையும், அடுத்து நம்மளோட அட்ரஸ், அதுக்கடுத்து நம்ம பின்கோடு, இதை அந்த இடத்துல ஹோட்டல் தான் மேக்ஸிமம் எல்லோரும் புக் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஹோட்டலுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஹோட்டலோ அந்த ஹோட்டலோட நேம், ஃபைனலாக நம்ம அந்த ஹோட்டலில் புக் பண்ணியிருப்போம் இல்லையா, அதோட ரெசிப்ட், அதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ் வந்துடும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான விஷயம்.